11th Max, example 3.7. If the arcs of the same length in two circles suspend central angles 30 degree and 80 degree, find the ratio of their radii அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெண்டு டிஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ் இருக்குது, ஓகேவா? அதனுடைய ரேஷியோ ஆஃப் ரேடியை, அதனுடைய ரேடியை வந்து வேறு வேறு இருக்கும், ஓகேவா? வேறு வேறு இருக்குது. அதனுடைய ஆர்க் லென்த்து, ஒரு குறிப்பிட்ட லென்த் இருக்கு இல்லையா? ஃபஸ்ட்டு ஒன்று ஆங்கிளுக்கு வந்து என்னது 30 டிகிரி சென்ட்ரல் ஆங்கிள் இருக்குது, அடுத்த சர்க்கிளுக்கு வந்து 80 டிகிரி ஆங்கிள் இருக்குது, ஓகேவா? இப்போ ரெண்டுமே வேறு வேறு சென்ட்ரல் ஆங்கிள். ஆனால் வந்து என்னது, இந்த ஆர்க் லென்த்து வந்து அது என்ன செய்தான், ஈக்குவலான மெஷர் கொடுக்குது, ஓகேவா? சேம் லென்ஸ் இருக்குது ரெண்டு டிஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? அப்போ அதனுடைய ரேடியை என்ன ரேஷியோவில் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க, ஓகேவா? லென்த்தை வந்து லென்த் ஆஃப் த ஆர்க் நம்ம எல்லுன்னு எடுத்துக்குவோம், ரேடியை வந்து என்னது R1 R2ன்னு எடுத்துக்கலாம், சென்ட்ரல் ஆங்கிள் என்னது θ1 θ2, ஓகேவா? ஆர் தீட்டா. நம்ம இந்த மூணுத்தையும் வச்சு ஒரு ரிலேஷன் கனெக்ட் பண்ணுற என்ன ஃபார்முலா இருக்குது அப்படின்னா L is equal to R theta. இப்போ நம்மளுக்கு டூ டிஃப்ரெண்ட் ரேடியை இருக்குது இல்லையா? ஸோ L is equal to R1 theta and L which is equal to எல்லாமே சேம் ரேஷியோவில் தேவைப்படுது அப்படிங்கிறதுனால என்ன செஞ்சுக்கலாம், ஈக்குவல் டுவே போட்டுக்கலாம். ஏன்னா இப்போ லென்த் இஸ் ஈக்குவல் டு ஆர் தீட்டா தான் நம்மளுக்கு. ஆனால் லென்த் எப்படி இருக்கான், ரெண்டு ஆங்கிளுக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸுக்குமே ரேடியை மாற்றினா கூட நம்மளுக்கு அந்த சென்ட்ரல் ஆங்கிள் மாறினா கூட அந்த லென்த் என்னவாக இருக்கான், நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஈக்குவேட் பண்ணிக்கலாம் ஒன்றாவே. அப்போ R1ங்கிறது என்னது, இங்கே நம்மளுக்கு R1 R2ங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். θ1ங்கிறது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டுக்கு 30 டிகிரி, செகண்ட் ஒன்னோடது வந்து 80 டிகிரி. இது அப்படியே நம்ம வந்து என்ன செஞ்சுக்குவோம், ரேடியனாக மாற்றிக்கணும். அப்போ என்ன டிகிரி இருக்கோ, என்ன ஆங்கிள் டிகிரியில் கொடுத்துருக்காங்களோ அது ஜஸ்ட்டு π/180 நம்ம மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதுதான். ஜஸ்ட்டு வந்து என்ன செஞ்சுங்க, இதை அப்படியே கேன்சல் பண்ணிங்க, இது ஒரு 0 கேன்சல், இங்கே 1 3 3 6 3 18, அப்போ π/6. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதேமாதிரி 80 டிகிரி இருக்கு இல்லையா, அதை 180 π/180 ஜஸ்ட்டு அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதுதான். அப்போ என்ன ஆகும், 0 கேன்சல் ஆகிடும். இங்கே 4 2 8, 9 2 18, ஸோ 4π/9, ஓகேவா? இப்போ θ1 θ2 கேல்குலேட் பண்ணியாச்சு. இப்போ இதை வச்சுட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இதில் ஜஸ்ட்டு சப்ஸ்டிடியூஷன் கொடுக்கலாம். ஸோ L is equal to R1ங்கிறது நம்மளுக்கு தெரியாது, θ1 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா π/6, R2ங்கிறது என்னது தெரியாது, தீட்டாங்கிறது 4π/9 கேல்குலேட் பண்ணியிருக்கோம். இப்போ L is equal to இந்த போர்ஷன் அப்படியே மறைச்சிக்கோங்க. இப்போ L is equal to R1 θ, இது தனியாக எழுதும்போது அது L is equal to R2 θ. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருக்கும்போது இந்த ரைட் ஹேண்ட் சைடை ஈக்குவேட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரியே இது ரெண்டுத்தை மட்டும் இப்போ ஈக்குவேட் பண்ணால் போதும். அப்போ R1 θ is equal to R2 θ. அப்போ 1 2ன்னு வேணால் சஃபிக்ஸ் கொடுத்துக்கோங்க. அப்போ R1/R2ஓட ரேஷியோ தானே நம்மளை கேட்குறாங்க. அப்போ θ2/θ1 which is equal to θ2 என்ன கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம், 4π/9 டிவைடட் பை θ1 என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம், π/6. பை கேன்சல் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கே டினாமினேட்டரில் 2 3s are 6, 3 3s are 9, அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுத்துகிட்டு போயிடுங்க. அப்போ என்ன ஆகும், 4/3 into 2/1 which is equal to 8/3. R1/R2 is equal to 8/3. அதாவது the radii are in the ratio R1 is to R2 is equal to என்ன ரேஷியோவில் இருக்குது, 8/3ங்கிறதுனால 8 is to 3, ஓகேவா?